ஓம் சாய்ராம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் சாய்ராம். சாய்பாபா தான் மகா சமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்லி பாபா குறிப்பு கொடுத்த அந்த மகானை தரிசனம் பண்ண போறோம். அதே சமயம் பாபா தான் கையால கோழிக்கறி சமைச்சு கொடுத்த அந்த பாத்திரத்தை நம்ம தரிசனம் பண்ண போறோம். அதோட சேர்த்து பாபா கொடுத்த ருத்ராட்ச மாலை, பாபா அமர்ந்த அந்த கல், இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போறோம் சாய்ராம். பாபா மகா சமாதி அடைஞ்சு 100 வருடங்களுக்கு பிறகு இது எல்லாமே பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. இதை பார்க்கறதுக்கே நம்ம மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கோம் சாய்ராம். சாய்பாபா சமைச்சு கொடுத்த அந்த பாத்திரம், பாபாவுக்கு கொடுத்த அந்த ருத்ராட்ச மாலை, இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதையும் நீங்க பார்த்து தரிசனம் பண்ணுங்க சாய்ராம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனேமியாவில் ஹசரத் பனேமியா தர்கா, அவங்களோட தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சாய்பாபாவுக்கு இவருக்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவரும் ஒரு சோஃபி சைண்ட் தான். நம்ம சாய்பாபா நான் மகா சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட குறிப்பு கொடுத்துருக்காருன்னா அது இவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. நான் இந்த டயத்தில் மகா சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி பாபா குறிப்பு கொடுத்தவர் தான் இந்த பனேமியா. எப்படி குறிப்பு கொடுத்தாரு அப்படின்னா, பாபா வேல் அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு எனக்கு கோழி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். சரின்னு அவர் போய் கோழி வாங்கிட்டு வருவார். அந்த கோழியை பாபா தன்னோட கையாலே சமைப்பார். சமைச்சு சப்பாத்தியும் சமைச்சிட்டு படே பாபா கூட வாழ்ந்த ஒருத்தவர், அவரோட பையனை கூப்பிட்டு, நீ ஷாம் அவர் பேரு, நீ பனேமியா போய் பனேமியாவில் அவர்கிட்ட சொல்லணும், நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீ அவர்கிட்ட சொல்லணும், இந்த கோழிக்கறியும் சப்பாத்தியும் அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்ல அவர் அந்த கோழிக்கறியும் சப்பாத்தியும் எடுத்துட்டு வர்றாரு. அவர் சொல்லுவார், முக்கியமா சொல்லுவார் பாபா, நீ அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட நீ செவ்வந்தி மாலை போடணும், செவ்வந்தி மாலை போட்டுட்டு தொழுதுட்டு தான் நீ அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் பாபா பனேமியா பார்க்க போவாரு. ஆனா பார்க்கவே முடியாது. என்னடா அது, நம்மளால பார்க்கவே முடியலையே நினைச்சிட்டே இருக்கும்போது தான் தெரியும், நம்ம பாபா என்ன சொன்னாரு, நீ தொழுதுட்டு தான் அவரை பார்க்கணும்னு சொன்னார்ல. அதுக்கப்புறம் போய் தொழுவாரு. தொழுதுக்கு அப்புறம் இவரை பார்க்க வருவாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே செவ்வந்தி மாலையை அவர் கழுத்துல போட்டுட்டு, பாபா உங்கள்கிட்ட ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோழிக்கறியும் சப்பாத்தியும் அவர்கிட்ட கொடுத்துட்டு 9வது மாதம் 9வது நாள் நான் மகா சமாதி அடைய போறேன், அல்லாவின் துணியை அல்லாஹ் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். 9வது மாதம் 9வது நாள் அல்லாவின் துணியை அல்லாஹ் எடுத்துக்கிட்டார். இது அல்லாவின் வாக்கு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மொஹரம் அவங்களோட மதப்படி மொஹரம் நாள்ல 9வது மாதம்ங்கிறது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி. அந்த டயத்துல பாபா மகா சமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்காரு. அதை பனேமியாடு சொன்ன உடனே பனேமியாவுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே கையை இப்படி மேல தூக்கி, அல்லாஹ் உன்னோட அப்படியே எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. அதுதான் அவர் குறிப்பு கொடுத்த அந்த சோஃபி செயின்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் சாய்ராம். இந்த குறிப்பு எங்க எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாபாவோட மகா சமாதி பார்த்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுல ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். 3வது ஸ்டெப்ஸ்ல இந்த குறிப்பு எழுதியிருக்கும். அந்த 9வது மாதம் 9வது நாள் அல்லாவின் துணியை அல்லாஹ் எடுத்துக்கிட்டாருங்கிற அந்த குறிப்பு 3வது ஸ்டெப்ஸ்ல எழுதியிருக்கும். ஒரு நிமிஷம். சாய்ராம். ஓம் சாய்ராம். இவங்க பனேமியாவோட கிராண்ட் சன் தான். அவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்க தான் பனேமியாவோட கிராண்ட் சன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களை பார்த்ததே. Banemia, his name is Azam Khan. He came from Punjab to Warangal district, Kazipet, where his guru is there. His guru's name is Afzal Shah Biyabani. He commanded him to go to Aurangabad and serve the people here. Then Banemia came to Aurangabad, and from this we are giving the generation that we are hearing it and doing the community khidmat. Raja Kishan Prasad, the president of Nizam, he also came to meet Banemia here in Aurangabad. His first disciple is Balkrishna Maharaj. His first disciple. Sai Baba, where he sent the letter to him and asked that Naudin Navrat, what is the meaning of it? Then Banemia, they all the story is there in Sai Charitra Manas, they written in these books. Sai Baba died in the year 1918 and Banemia died in 1921. After 2 years completion. Sai Baba's Rudraksh Mala is here in room. We will show you. சாய்ராம், நம்ம பனேமியா இருக்காங்களா, அவங்களோட பேரனை பார்த்தோம். அவங்களோட 5th ஜென்ரேஷன் தான் இவங்க தான் இப்போ பாபா ருத்ராட்ச மாலை கொடுத்துருக்காங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் சாய்ராம்.
We'll show you that. சாய்ராம். Chowki. Shirdi Sai Baba sat on this stone. சாய்பாபா உட்கார்ந்தது சாய்ராம் பாருங்க, இது வந்து பாபா உட்கார்ந்த கல்லு சாய்ராம். பாபா உட்கார்ந்த கல்லு பனேமியா தர்கால நமக்கு கிடைச்சிருக்கீங்க பாருங்க சாய்ராம். எவ்வளவு பெரிய பாக்கியம். சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். बने बाबा स्टिक और स्टिक बने दिस शिरडी साई बाबा स्टिक ऊपर ஓ மேல இருக்குது ஷிரடி பாபாவோட ஸ்டிக் அது. शिरडी साई बाबा बने बाबा पहनाए थे ஓ சாய்ராம். लेके दे दर्शन लेके दे दर्शन लेके दे वापस அப்பா சாய்ராம். சாய்ராம் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இது வந்து ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா பனேமியாவுக்கு நம்ம சாய்பாபா அவர் கையால கொடுத்த ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சம் பனேமியா தர்கால நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சாய்ராம். நம்ம தரிசனம், நம்ம பாபாவை கொடுத்த ருத்ராட்சத்தை நம்ம தரிசனம் பண்றோம். சாய்ராம் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தரிசனம் பண்ணிக்கங்க. This door is 200 more than 200 years old. This is used by Sai Baba for this Rudraksh. அப்படியே சாய்ராம். சாய்ராம் சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சாய்ராம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாய்பாபா மாலை கட்டுவாங்கல்ல அந்த நூலு சாய்ராம். ருத்ராட்சம் கட்டுறோம், அந்த ருத்ராட்சம் கட்டுவாங்கல்ல அந்த நூலு இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க. 100 வருஷமா இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க. எல்லாரும் பாத்துக்கோங்க, ருத்ராட்சத்தையும் பாத்துக்கோங்க, அந்த நூலையும் பாருங்க சாய்ராம். பாபா கையால இது பண்ணுங்க சாய்ராம். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இவங்கதான் பனேமியா, அவங்களோட நெஃப்யூ, அவங்க வளர்ப்பு, அவங்களோட வாரிசுகள் தான் பாத்துட்டு இருக்கோம். இவங்க முதல்ல, அடுத்து இவங்க ரெண்டாவது, அவங்க மூணாவது, இவங்க 4, இவங்க 5வது, இவங்க 6வது ஜெனரேஷன். ஆமா என்ன 20 வருஷம் இருக்கு. शिरडी साई बाबा का प्रसाद சாய்ராம். बाबा फोटो 15 थे, बोलो 15 थे सब साई बाबा फोटो We have this 15. Total we have distributed to the devotee of Sai Baba. சாய்ராம் ஷிரடி சாய்பாபா பிரசாதமா நமக்கு வந்து ருத்ராட்சம் கொடுக்குறாங்க. 15 இருக்கு, 15 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சாய்ராம் வாங்க, வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க சாய்ராம், நீங்க வாங்கிக்கோங்க. சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்ராம் பாருங்க, இது வந்து ருத்ராட்சம் பாபா பனேமியாவுக்கு கொடுத்த ருத்ராட்சம். நம்ம தரிசனம் பண்ணணும்னு சொல்லி பனேமியா அவங்க வாரிசு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம், நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம். சாய்ராம் இந்த இது பார்த்தீங்கன்னா இது நூல், இந்த பாபா வந்து மாலை கட்டுறதுக்காண்டி வச்சிருந்த நூல் சாய்ராம். இதை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நூல். இவங்க பனேமியா பரம்பரை வந்து பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க பாருங்க. தொட்டுட்டீங்களா சாய்ராம் நீங்க? அதாவது பனேமியாவுக்கு வந்து பாபா வந்து கோழிக்கறி சமைச்சு கொடுத்தானே, நான் வந்து இந்த தேதியில இந்த நாள்ல மகாசமாதி அடைய போறேன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரம் இதான், இதெல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. எப்படி பாபா கையில பட்டு பாபா கொடுத்து விட்டது சாய்ராம் பாபா. சாய்ராம் பாபா எவ்வளவு பெரிய பாக்கியம் சாய்ராம். பாபா கைப்பட்ட அந்த பாத்திரத்தை நாங்க எங்க கையால தொடுறதுக்கே மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் சாய்ராம். சாய்ராம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, பனேமியாவை தரிசனம் பண்ண நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே சமயம் இந்திரா காந்தி கூட பனேமியாவை தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. அந்த போட்டோஸ்லாம் தான் சாய்ராம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சாய்ராம் வாங்க சாய்ராம், முக்கியமானது பாருங்க சாய்ராம்.
அப்படியே கொடுங்க சாய்ராம். பாபா சமைச்சு கொடுத்தாங்கல்ல கோழிக்கறி, அந்த பாத்திரம் சாய்ராம். அப்படியே வாங்கி கைப்பட்ட பாத்திரம் சாய்ராம். நம்ம தொடர்றோம் சாய்ராம். हाँ 100 வருஷத்துக்கு முன்னாடி பாபா மகா சமாதி அடைய போறேன்னு குறிப்பு கொடுத்தாரு. அந்த கோழிக்கறி சமைச்சு அதுதான். हाँ ये मेरा नंबर है। ये नाम तो ठीक है, दोनों भी रहने என்னால என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். எனக்கு இதை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி அப்பா, தேங்க்யூ ஸோ மச். இது பனேமியா யூஸ் பண்ண ஸ்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பனேமியா அவங்க யூஸ் பண்ண ஸ்டிக்கு தான் இந்த ஸ்டிக்கு. முகம் வேண்டாம் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க இது பண்ணிட்டீங்களா? இவங்க தான் பனேமியா அவங்களோட 6th ஜென்ரேஷன். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பனேமியாவோட ஜென்ரேஷன், அவங்களோட சமாதிகள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பனேமியாவோட சமாதி. இங்கே லேடிஸ் வந்து அலோடு இல்லை சாய்ராம். நீங்களும் பார்த்து அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாய்ராம். சாய்பாபா 100 வருடங்களுக்கு முன்னாடி தான் மகா சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு கொடுத்து அந்த மகானை தரிசனம் பண்ணோம். எப்பேற்பட்ட மகான் பாருங்கள். அதனால தான் சாய்பாபா அவரோட மகா சமாதியை இவங்கக்கிட்ட குறிப்பாக கொடுத்துருக்காங்க. கோழிக்கறி சமைச்சு கொடுத்த அந்த பாத்திரம், அந்த கயிறு, அந்த ருத்ராட்சம், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சொல்ல வார்த்தையே இல்லை சாய்ராம். இதுக்கெல்லாம் பாபாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இதெல்லாம் வீட்டிலேருந்தே பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அங்கே இதெல்லாம் பார்த்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்தே நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் வீட்டிலேருந்தே பார்த்து எல்லாமே தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம். இன்னும் அடுத்தடுத்து சாய்பாபா சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாய்ராம். இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். சாய்ராம்.